நிறைய அஜித் சாரை பற்றி பேசும்போது ரெஜினா தான் இதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. நீங்கள் எல்லா டைமும் அஜித் சாரை பற்றி பேசுகிறீங்க, வை யூ கேஸ் நாட் டாக்கிங் அபவுட் ஷாலினி மேம், மிஸ்ஸஸ் அஜித் குமார், யூனோ அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக வர்றது காரணம் ஷாலினி மேமும் ஒருத்தங்க. ஈவன் அந்த துபாயோட ஈவெண்ட்டு கூட ஆஃப்டர் ரேசிங் லைக் அவங்களோட கிட்ஸ் 2 பேர் இருப்பாங்க, ஷாலினி மேம் இருப்பாங்க. அந்த ஒரு அவர் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டாக வந்து ஷாலினி மேம் வந்து ஒரு ஹக் பண்ணுவாங்க. தட் இஸ் ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது ஒரு ஃபேமிலி மேனாக. நான் அவர் ஆசைப்பட்ட விஷயத்தை அச்சீவ் பண்ணது மெக்கானிக் டு ஒரு ரேசிங் கம்பெனியோட ஓனராக சம்திங் ஹி டெட் இட் அப்படிங்கும்போது அந்த பேலன்சிங் அவர் எப்படி பண்ணுறாரு? நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபேமிலி பேலன்ஸ் அஸ் வெல் அஸ் லைக் ஹிஸ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம். சார் வந்து ஹி பேலன்சஸ் தட் ரியலி வெல். ஹி மேக் ஷுர் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஷூட்டுக்காகவோ ஒர்க்காகவோ அவுட் ஆஃப் டவுன் இருக்காங்கல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹீஸ் தேர். பட் ஹி மேக் ஷுர் ஹி டாக்ஸ் டு தெம் ரெகுலர்லி. என்ன நடந்துகிட்ருக்குது, யார் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். அண்ட் சார் எப்படியோ அதே மாதிரி தான் சாரோட ஃபேமிலியுமே. ஷாலினி மேமாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், எங்கள் எல்லாத்தையுமே நல்லா பேசுகிறது. தே டாக் டு அது எங்களுடைய நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஷூட் எப்படி போகுது, இது எல்லாமே வந்துட்டு அன்னைக்கு பேசின மாதிரி இருக்காது. ரொம்ப வருஷமாக எங்களுக்கு பழக்கம் இருக்கிற மாதிரி எங்கள்கிட்ட பேசுவாங்க. அவ்வளோ வார்ம். தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஸோ ஒருத்தருடைய லைஃப்பில் அவங்களுடைய பார்ட்னர் எவ்வளோ இம்பார்ட்டன்றது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தே டிசைட் அ மேஜர் போர்ஷன் ஆஃப் யுவர் லைஃப். அது 2 பக்கமே இட்ஸ் வெரி மியூச்சுவல். ஸோ அந்த விதத்தில் வந்து சாரோட லைஃப்லையுமே ஷாலினி மேம்ஸ் பார்ட் ஹஸ் பீன் வெரி வெரி இன்டென்ஸ். So from being an actor to for whatever he's doing to racing, Shalini ma'am's support has been immense. So நாங்கள் எல்லாமே ஷாலினி மேம்காக தான் ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த லாஸ்ட் டே பார்த்தா. அண்ட் தே ஆல் கேம், தே சியர்ட் அண்ட் தட் மொமெண்ட் வாஸ் ஸோ குட். யா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்லச்சே, நம்மளோட ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னோ அதை அச்சீவ் பண்ணணும், பர்சியூ பண்ணணும். ஏன்னா அவர் அதான் இல்லை, அதுதான் சாருமே எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார் எல்லாத்தையுமே கேட்குறது when we meet சார், வாட் இஸ் யுவர் ஹாபின்னு கேட்பார். ஸோ எனக்கெல்லாம் அதோட அர்த்தம் புரியல. ஸோ அந்த ஹாபின்றது என்னென்னா வந்துட்டு when you have a hobby, your life is very disciplined and அது ஒரு பேஷனாக எடுத்து நீங்கள் அதை நோக்கி போவீங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது எதுக்கு சார் இந்த கொஸ்டின் கேட்குறாருன்னு சொல்லிட்டு. சார் ஆல்வேஸ் டிரைவ்ஸ் பீப்புள். நீங்கள் உங்கள் பேஷனை தேடி போங்க. யூ கேன் டூ மல்டிபிள் திங்ஸ். ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, ரேசிங் பண்ணுறதுனா பண்ணுங்கள், ஷூட்டிங் பண்ணுறதுனா பண்ணுங்கள், என்னென்ன உங்களுக்கு பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். பட் அதை வந்து முழுமையாக பண்ணுங்கள், 100% கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவார். ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும்.